தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் என் கிருபையால் உன்னை தாங்கி உன் இருண்ட வாழ்வை வெளிச்சமாக்கி மகிழ்ந்திருக்க செய்வேன். சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எதிர்பாராத போது வரும் பெரும் நஷ்டங்களால் நம்பிக்கை இழந்து ஏதோ வாழ்க்கையே இருண்ட பாதையில் பயணிப்பது போல எண்ணி சோர்ந்து போய் கண்ணீரோடு கலங்குகிறீர்களா? என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது எனும் இந்த சங்கீதக்காரரின் அறிக்கை இன்று நம்முடைய நாவிலும் ஒலிப்பதாக. அன்று கொந்தளிக்கும் கடலின் மீது நடக்கும்போது நடுக்கத்தால் மூழ்க தொடங்கிய பேதுருவை இயேசு தாமே உடனடியாக கை கொடுத்து தூக்கிய அற்புதமான சம்பவம் நாம் நன்கு அறிந்ததே. ஆகவே இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் நஷ்டங்கள், இழப்புகள் ஆகியவற்றால் கால் சறுக்கும் போதெல்லாம் இந்த சங்கீதக்காரரை போல சர்வ வல்ல கர்த்தருக்குள் புகலிடம் கொண்டு அவருடைய கிருபையை முழுமையாக சார்ந்து கொள்ளுங்கள். அப்போது உங்களின் இருண்ட வாழ்க்கை வெளிச்சமாக மாறி நிலையான நல்வாழ்வை பெற்று மகிழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியானவரே, இன்று முதல் உமது கிருபையால் என்னை தாங்கி என் இருண்ட வாழ்வை வெளிச்சமாக்கி என்னை மகிழ்ந்திருக்க செய்யும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.